வணக்கம் கேளே. எல்லோருக்குமான ஓய்வூதியம் மாதம் ரூ. 5000. எப்போது? ஓபிஎஸ், என்பிஎஸ், யூபிஎஸ், அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் பற்றி இப்போ நாடு முழுக்க பேச்சு போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரியும். நாம் அவ்வளோவா கவனம் இல்லாத, பலரால் கவனிக்கப்படாத வெகுஜன மக்களுக்கான ஓய்வூதியம் பற்றி இந்த வாரம் பேசலாமா? யார் அந்த வெகுஜன மக்கள்? விவசாயிகள், தொழிலாளர்கள், கடைக்காரர்கள், வியாபாரிகள், முறை சாராத பணியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாரையுமே இதில் கொண்டு வந்துடலாம். நாட்டினுடைய பெருவாரி மக்கள். ஒவ்வொரு குடிநபர்கிட்டேருந்துமே அரசாங்கம் வரி வசூலிக்குதுன்னா ஒவ்வொருத்தருடைய சமூக பாதுகாப்புக்கும் இந்த அரசாங்கம் பொறுப்பாக இல்லையா? சமூக பாதுகாப்புங்கிறது ஒரு மனித உரிமை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரி மக்களுக்கு, இந்திய சமூகத்தினுடைய பொது புத்திக்கு இது இன்னும் உரைக்கவே இல்லை. இது அப்படி உரைச்சதுன்னு சொன்னால் எங்கேயாவது வயதானவர்களை பார்க்கும்போது, சங்கடமான நிலையில் பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சி வரணும். நான் ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்கள்ட்ட பேசினேன். அப்போ ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உண்மையாக என்ன இருந்துச்சுன்னா, அதில் பெருவாரியான பெரியவர்கள் விவசாயிகள், அந்தந்த நகரங்களில் கிராமங்களை விட்டு பிழைக்க வந்த விவசாயிகள், கூலி தொழிலாளிகளாக இருந்தவங்க, ஏதோ வியாபாரத்தில் இருந்து நொடிச்சு போனவங்க, எல்லாருக்குமே முன்னாடி ஒரு வேலை இருந்திருக்கு. இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் ஏதாவது இடத்துல வந்து நிற்கக்கூடியவர்கள், பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க கையால் தான் நம்ம இவ்வளோ காலமும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. பிரிட்டனில் 250 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ தொழிற்புரட்சி உருவானுச்சோ அந்த காலகட்டத்திலேயே ஓய்வூதியம்ங்கிறது ஒரு சமூக பாதுகாப்பு, அதுவும் ஒரு மனித உரிமை அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை மேலோங்க ஆரம்பிச்சிருச்சு. சமூக ஓய்வூதியத்தை முதல்ல சிந்திச்சு அமலாக்கிய முன்னோடி நாடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி ஜெர்மனியை சொல்லலாம். 1889 ஜெர்மனியை ஒருங்கிணைத்த இரும்பு தலைவர் என்ற அந்த நாட்டு மக்களால் இன்றளவும் புகழப்படக்கூடிய பிஸ்மார்க், அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் எல்லாருக்குமான ஓய்வூதிய திட்டத்தை ஜெர்மனி கொண்டு வந்துச்சு. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயமாக அதை கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு தொழிலாளியும் 65 வயது ஆகியிருந்துச்சுன்னா அவருக்கு ஓய்வூதியம் ஒரு சொற்ப தொகை தான் அப்படின்னாலும் எல்லாருக்குமானதாக அதை கொண்டு வந்தாங்க. நான் சொல்கிறது 1889. எல்லா நாடுகள்லேயுமே பல அடுக்கு ஓய்வூதிய முறைகள் உண்டு. எல்லாருக்குமே தெரிஞ்ச அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடங்கி, தனியார் நிறுவன ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடங்கி, சுய பங்கேற்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டம் தொடங்கி, இப்படி பல அடுக்கு பாதுகாப்புகள் உண்டு. அமெரிக்கா, பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் உள்ளடங்கின OECD நாடுகள் பொறுத்த அளவில் தங்களுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில், ஜிடிபியில் 7% 8% வரைக்கும் தங்களுடைய நாடுகளுடைய மூத்த குடிகளுக்கு அவர்களுடைய ஓய்வூதியத்துக்குன்னு செலவிடுறாங்க. சரி, நாம் இப்போ இந்தியாவுடைய கதைக்கு வருவோம். இந்தியாவும் பல அடுக்கு ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்துது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள். அது இருக்கட்டும் ஒரு ஓரமாக. அது அன்னியில் நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுக்கான ஓய்வூதிய திட்டம், அது இங்கே NSAP, அதாவது நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், தேசிய சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற பேரில் செயல்படுத்துகிறாங்க. இதில் மத்திய அரசு, மாநில அரசு 2 பேரும் இணைஞ்சி பங்களிக்கக்கூடியதாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. மத்திய அரசினுடைய திட்டத்தின் கீழே 2.97 கோடி பேர், மாநில அரசினுடைய திட்டங்களுடைய கீழே 1.82 கோடி பேர், ஆக மொத்தம் 4.79 கோடி பேருக்கு இப்போ ஓய்வூதியம் போயிட்டுருக்கு. இது அன்னியில் எவ்வளோ பேருக்கு ஓய்வூதியம் போகலை? 2023 கணக்குப்படி உத்தேசமாக பார்த்தா இந்தியாவில் 15.3 கோடி பேர் முதியவர்கள் இருக்காங்க, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இதில் 3ல் 1 பேருக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அவலமான உண்மை. இந்த 15 கோடி பேரில் 40% பேருக்கு மேலே மோசமான வறுமையில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால்
இந்த 15 கோடி பேரில் 5ல் ஒருத்தர் எந்த வருமானமுமே இல்லாமல் இருக்கார். இவ்வளோ மோசமான நிலையில் மூத்த குடியினர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்திய அரசுக்கு தெரியுமான்னா நல்லாவே தெரியும். ஆனாலும் அது தன்னுடைய தொகையை உயர்த்துறதுக்கு விரும்பவே இல்லை. இந்திய அரசாங்கம் தன்னுடைய மூத்த குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை எவ்வளவுங்கிறது தெரியுமா? வெறும் 200 ரூபாய். இந்த 200 ரூபாய் தொகைங்கிறது 2007 கடைசியாக நிர்ணயிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 80 வயதானா அவங்களுக்கு 500 ரூபாயாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு தவிர வேறு எந்த உயர்வும் கொடுக்கப்படவே இல்லை. மாநில அரசுகள் மட்டும் தங்களோட பங்குத்தொகையை அதிகரிச்சிருக்கிறதால மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஓய்வூதியம் அமையுது. தமிழ்நாடுனா 1200 ரூபாய், பீகார்னா 400 ரூபாய் அப்படின்னு. எனக்கு 2009 நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த சமயத்தில் இது போன்று மூத்த குடிமக்கள் தங்களுக்கான சமூக ஓய்வூதியம் கேட்டு கொடுக்கக்கூடிய விண்ணப்பத்தை நான் முதல் முறையாக அப்போ வாங்கி படித்தேன். எனக்கு அது உண்டாக்குன அதிர்ச்சி வாழ்நாளைக்கு மறக்க முடியாது. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஐயா, எனக்கு 65 வயதாகிவிட்டது. நான் ஒரு அனாதை. எனக்கு சொத்துக்கள் ஏதும் இல்லை. எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. நான் பிச்சை எடுக்கவில்லை. இன்னார் வீட்டு திண்ணையில் அமர்ந்து அருகில் இருப்போர் தரும் உணவை உண்டு வாழ்கிறேன். இப்படி ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும். இதற்கு அப்புறம் அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இதையே சான்றாக மாற்றுவாங்க. எவ்வளோ கண்ணிய குறைவான, எவ்வளோ கேவலமான ஒரு இழிவான மனநிலை இந்த சமூகத்திட்ட உறைஞ்சிருந்தால் ஒரு அரசினுடைய விண்ணப்பம் இப்படி வெளிப்படும். அப்போ இதை தினமணியில் கட்டுரையாக எழுதுனது இப்போ ஞாபகம் வருது. அப்போ இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்குது. ஓய்வூதியம்ங்கிறது அப்படி பார்க்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, அவங்களுக்கு என்ன விதமான ஆட்கள் இருக்காங்க கூட. ஒரு சமூகத்தில் இதெல்லாம் முரண்பட்ட விஷயங்கள். பையன்கள் ஒரு வசதியான இடத்துல இருக்கலாம், ஆனால் அவங்க கவனிக்காமல் இருக்கலாம். பையன்க வீட்டிலையே அவங்க இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குன்னு பண தேவை இருக்கும். சாப்பாடு போடுறோம்ல, உங்களுக்கு எல்லா தேவையும் பார்த்துக்கிறோம்ல, அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் முதியவர்களுக்கான கண்ணியமான வாழ்க்கை, மூத்த குடிமக்களுக்கான கண்ணியமான வாழ்க்கைங்கிறது ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு, ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இந்த விஷயத்தில் ஆளக்கூடிய வர்க்கம் அதோடைய முதியோர் மேலே மட்டும்தான் இந்த சமூகத்தினுடைய கவனம் இருக்குது. நாம் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்க இதே காலகட்டத்தில் தான் இந்தியா தன்னுடைய அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியத்துக்காக செலவிடக்கூடிய தொகை சம்பந்தமான விவரம் வெளியே வந்திருக்கு. இந்திய அரசு எவ்வளோ செலவிடுது தெரியுமா? கிட்டத்தட்ட தன்னுடைய ஜிடிபியில், ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3.3% அளவுக்கு ஓய்வூதியத்துக்காக செலவிடுது. கிட்டத்தட்ட 9.6 லட்சம் கோடி இந்திய அரசாங்கமும் மாநில அரசுகளும் சேர்ந்து செலவிடக்கூடிய தொகை. அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய சுமையாக மாறிட்டு இருக்கு அப்படின்னா, இமாச்சல பிரதேசம் போன்ற ஒரு மாநிலம் ஒரு ஆண்டுக்கு வரக்கூடிய வருவாயில் கிட்டத்தட்ட 26% ஓய்வூதியத்துக்கு மட்டுமே செலவிடுது. தமிழ்நாடை எடுத்துக்கிட்டால் அதில் சரிபாதிங்கிற இடத்த நோக்கி நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம், 13%. இவ்வளோ பெரிய சுமையை மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிறதுல ஆள்ற வர்க்கத்துக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா அரசு ஊழியர்கள் இன்றைக்கி பெரிய வாக்கு வங்கி. ஆனால் வெகுஜன மக்கள் ஏன் 60 வயசுக்கு பிறகு எல்லாரையும் ஒன்றா பார்க்குற ஒரு அணுகுமுறைக்கு நாம் மாறக்கூடாது? ஒவ்வொரு துறையிலையும் பணியாற்றுபவர்கள் தங்களுடைய நியாயமான பணப்பயன்களை தங்களுடைய பணிக்காலத்தில் பெறட்டும். ஆனால் அவர்களுடைய பணிக்காலத்துக்கு பிறகு, முதுமையை அடைந்த பிறகு, ஒரு சமூகத்துக்கு அவங்களுடைய தரப்புலேருந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கங்கிற பார்வையில் ஒரு சமத்துவ பார்வையை இந்த சமூகம் அடையணும். ஒரு இராணுவ வீரருடைய பங்களிப்பையும் ஒரு விவசாயியோட பங்களிப்பையும் எங்கேயோ அவங்க ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஒன்றா பங்களிச்சிருக்காங்கங்கிற கவனம் நமக்கு வரணும். அப்படி ஒரு பார்வை வந்தால் குறைந்தபட்ச ஒரு கண்ணியமான ஓய்வூதிய தொகையை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இன்றைக்கெல்லாம் ஒரு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு கண்ணியமான ஓய்வூதிய தொகையாக அமையக்கூடும். அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை அப்படின்னு வச்சுக்கிட்டா, வெகுஜன மக்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையாக குறைந்தபட்சம் 5,000 அப்படிங்கிற ஒரு சிந்தனையாவது நம்மள்கிட்ட வரணும். அப்படி ஒன்று வந்துச்சுன்னா கண்ணியமான ஒரு
சூழலை இங்கே முதியவர்களுக்கு உண்டாக்க முடியும்.